மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7th ஃபஸ்ட்டு டேர்மில் 3rd லெசன் தென்னிந்திய புதிய அரசுகள். அதில் பிற்கால பாண்டியர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று நம்ம பார்த்திங்கன்னா பிற்கால சோழர்களை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பிற்கால பாண்டியர்களை பற்றி பார்க்கலாம். நம்ம பிற்கால பாண்டியர்கள் பார்க்க போகிறோம் இல்லையா, அதிலே பார்த்திங்க அப்படின்னா பிற்கால பாண்டியர்களுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு சில பாண்டியர்களுடைய கிளர்ச்சி இருந்திருக்கும். சரிங்களா? அது யார் அப்படின்னா கடுங்கோன் அப்படின்ற அரசர் களப்பிரர்களை தோற்கடிச்சிட்டு ஒரு பாண்டியர்களுடைய வம்சத்தை ஒரு கொஞ்ச நாளுக்கு அவர் ஆட்சி செஞ்சிட்ருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்தவங்க தான் பிற்கால பாண்டியர்கள். இது பார்த்திங்கன்னா 6ஆம் நூற்றாண்டு கடுங்கோன் என்னும் அரசனால் சில பகுதிகளை மீட்டெடுத்து பாண்டிய அரசு ஆட்சி செஞ்சிட்ருப்பாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா எந்த நூற்றாண்டில் பண்ணியிருப்பாங்கன்னா 6ஆம் நூற்றாண்டு. இதே பிற்கால பாண்டியர்களுடைய நூற்றாண்டு என்னென்னா கிபி 13 மற்றும் 16ஆம் நூற்றாண்டு தான் பார்த்திங்கன்னா பிற்கால பாண்டியர்களுடைய நூற்றாண்டு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த கடுங்கோன் தான் பார்த்திங்க அப்படின்னா கிபி 6ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில் களப்பிரர்களை தோற்கடிச்சிட்டு சில பாண்டிய பகுதிகளை கைப்பற்றி ஆட்சி செஞ்சுட்டு வந்திருப்பாங்க. அவங்க வழி வந்த அரசர்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இவங்க வழி வந்த அரசர்களில் முக்கியமானவர் அரிகேசரி மாரவர்மன். இவர் 642 பார்த்திங்கன்னா பதவி ஏற்றிருந்திருப்பார். 642 கிபி 642 அரிகேசரி மாரவர்மன் பதவி ஏற்றிருப்பார். இவர் பார்த்திங்க அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன் மற்றும் முதலாம் நரசிம்மவர்மத்தினுடைய சமகாலத்தவர்கள். அப்போது முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன்லாம் பார்த்திங்கன்னா பல்லவர்கள் காலத்தை சார்ந்தவர்கள். அவங்களுடைய சமகாலத்த பாண்டியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அரிகேசரி மாரவர்மன். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அரிகேசரி மாரவர்மன் பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தருடைய தூண்டுதலின் பேரில் சைவத்திற்கு மாறியிருப்பார். சரிங்களா? திருஞான சம்பந்தருடைய அறிவுரையின் பேரில் அரிகேசரி மாரவர்மன் சைவத்திற்கு மாறியிருப்பார். அதாவது சிவனை வழிபட்டு இருந்திருப்பார். இவர் சைவத்தின் மீதுள்ள பற்றின் காரணமாக சமணர்களை ரொம்ப துன்புறுத்தி இருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 8000 சமணர்களை கொலை செய்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். இவருக்கு கூன் பாண்டியன் அப்படின்ற பேரும் உண்டு. சமணர்களை துன்புறுத்திய கூன் பாண்டியன் அப்படின்ற பேர் யார் அப்படின்னா அரிகேசரி மாரவர்மன். அப்போ அரிகேசரி மாரவர்மன் யாருடைய தூண்டுதலின் பேரில் சைவ சமயத்தை பின்பற்றினார் அப்படின்னா திருஞான சம்பந்தர், அதாவது சம்பந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் 63 நாயன்மார்களுள் ஒருவர். தேவாரத்தை எழுதியவரில் திருஞான சம்பந்தரும் வருவார். சரிங்களா? அவருக்கு அடுத்தது பதவி ஏற்றவர் நெடுஞ்சடையன். இவருடைய இன்னொரு பெயர் பார்த்திங்கன்னா முதலாம் வரகுணன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜடில பராந்தக நெடுஞ்சடையன் அவருடைய இன்னொரு பெயர் முதலாம் வரகுணன். இவர் பார்த்திங்கன்னா வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி அப்படின்னு சொல்கிறாங்க. வேள்விக்குடி செப்பேடு கல்வெட்டுக்கள் இதெல்லாம் என்ன இருக்கும்? நம்மளுடைய மன்னர்களுடைய ஆணைகள் இல்லை அவங்க எழுதி வச்ச முக்கியமான சாஸ்திரங்கள் அந்த மாதிரி இருக்கும். அந்த வேள்விக்குடி செப்பேடினுடைய கொடையாளி யார் அப்படின்னா முதலாம் வரகுணன். அவருடைய இன்னொரு பேர் தான் பார்த்திங்கன்னா ஜடில பராந்தக நெடுஞ்சடையன். அவருக்கு அடுத்தது ஸ்ரீவல்லபன் அப்படின்றவர் பதவியேற்றிருப்பார். ஸ்ரீவல்லபன் அப்படின்றவர் பதவியேற்றிருந்திருப்பார். அடுத்த வந்தவர் பார்த்திங்கன்னா 2ஆம் வரகுணன். அப்போது ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள், கடுங்கோன் அப்படின்றவர் மீட்டெழுந்த அவங்க அரசாட்சியில் ஃபஸ்ட்டு கடுங்கோன் இருந்திருப்பார். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அரிகேசரி மாரவர்மன். அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அரிகேசரி மாரவர்மனுக்கு அடுத்தது நம்மளுடைய முதலாம் வருகுணன், அதாவது ஜடில பராந்தக நெடுஞ்சடையன். அவருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ரீவல்லபன். அவருக்கு அடுத்தது 2ஆம் வருகுணன். அவருக்கு அடுத்தது 2ஆம் ராஜசிம்மன். இதில் ஸ்ரீவல்லபனும் 2ஆம் வருகுணனும் பார்த்திங்கன்னா பல்லவர்களால் தோற்கடிக்கப்பட்டவர்கள். ஓகேங்களா? பல்லவர்களால் தோற்கடிக்கப்பட்டவர்கள். இப்போ ஒவ்வொரு அரசருக்குமே ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. கடுங்கோன் அப்படின்றவர் தான் இந்த பாண்டிய வம்சத்தை தோற்றுவித்தவர். சரிங்களா? அந்த மீட்டெழுந்து கொண்டு வந்தது யாருன்னா கடுங்கோன். அவர் வழி வந்த அரிகேசரி மாரவர்மன் கூன் பாண்டியன். சமணர்களை துன்புறுத்திய கூன் பாண்டியன் அப்படின்னும் அவருக்கு ஒரு பேர் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா முதலாம் வருகுணன் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி.
வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி. அவருடைய இன்னொரு பெயர் ஜடில பராந்தக நெடுஞ்சடையன். ஜடில பராந்தக நெடுஞ்சடையன். அதுக்கடுத்து ஸ்ரீமார ஸ்ரீவல்லபனும் இரண்டாம் வருகுணனும் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்களால் தோற்கடிக்கப்பட்டவர்கள். அடுத்தது லாஸ்ட்டாக வந்தது தான் பார்த்திங்கன்னா இரண்டாம் ராஜசிம்மன். அதாவது கடுங்கோன் அப்படின்ற ஒரு வழிவந்த அந்த பாண்டிய மன்னர்களில் கடைசி அரசர் யாருன்னா இரண்டாம் ராஜசிம்மன். இவர் வந்து 920 வந்துட்டு நாட்டை விட்டு வெளியேறியிருப்பார். எதனால் அப்படின்னா முதலாம் பராந்தகனுடன் ஒரு போரிட்டு அதில் தோல்வி புரிந்ததன் காரணமாக 920 வந்துட்டு நாட்டை விட்டு வெளியேறியிருப்பார். அப்போது இந்த பாண்டிய வம்சத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வந்தது யார் அப்படின்னா முதலாம் பராந்தகன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது உண்மையான பிற்கால பாண்டியர்கள். அதாவது கிபி 13லேருந்து 16ஆம் நூற்றாண்டு வரையிலும் ஆட்சி செஞ்ச பாண்டியர்களை பற்றி இப்போ தான் பார்க்க போகிறோம். இவங்களுடைய ஆட்சி காலம் 1190லேருந்து 1310. சரிங்களா? 1190லேருந்து 1310. இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா எக்ஸாம்பிளுக்காக எழுதியிருக்கேன். விஜயாலயனுடைய வழிவந்தவர்கள் வந்துட்டு அதில் கடைசி அரசன் அதிராஜேந்திரன். அதாவது பிற்கால சோழர்களை தோற்றுவித்தவர் விஜயாலயன். அவரோட வழிவந்த அரசர்களில் கடைசி அரசர் அதிராஜேந்திரன். சரிங்களா? இதே கடுங்கோன் வழிவந்தவரில் பாண்டியர்களில் கடுங்கோன் வழிவந்தவருடைய கடைசி அரசன் யாருன்னா இரண்டாம் ராஜசிம்மன். சரிங்களா? இந்த பிற்கால பாண்டியர்களுடைய தலைநகரம் என்னவா இருந்துச்சுன்னா மதுரையாவே தான் இருந்துச்சு. காயல் வந்துட்டு முக்கிய துறைமுகமாக இருந்தது. நம்மளுடைய வெனிசு நாட்டு பயணியான மார்கோ போலோ வந்துட்டு காயலுக்கு 2 முறை வந்திருப்பார். சரிங்களா? இந்த கொஷின் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. வெனிசு நாட்டு பயணியான மார்கோ போலோ காயலுக்கு எத்தனை முறை வந்துள்ளார்னு கேள்வி கேட்டிருக்காங்க. 2 முறை வந்திருக்காரு. எந்தெந்த இயர்னா 1288, 1293. இந்த 2 வருஷமும் காயலுக்கு வந்துட்டு வெனிசு நாட்டு பயணியான மார்கோ போலோ வந்திருக்காரு. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதி வந்துட்டு பாண்டிய அரசு அப்படின்னு தன்னுடைய குறிப்புகளில் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? மார்கோ போலோ தன்னுடைய குறிப்புகளில் செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதி பாண்டிய அரசு அப்படின்றத வந்துட்டு குறிப்புகளில் சொல்லியிருக்காரு. அதுலேயும் முக்கியமான பர்சன் யாருன்னா சடையவர்மன் சுந்தர பாண்டியன் தான் வந்து பார்த்திங்கன்னா பிற்கால பாண்டியர்களுடைய முக்கியமான அரசர். சடையவர்மன் சுந்தர பாண்டியன். இவரை ஜடாவர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. சடையவர்மன் சுந்தர பாண்டியன், இவரை ஜடாவர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா 1251லேருந்து 1268. 251லேருந்து 1268. ஒட்டுமொத்த தமிழகம் ப்ளஸ் ஆந்திரா மாநிலம் நெல்லூர் இது எல்லாம் சேர்ந்தது தான் இவர் ஆட்சி செஞ்ச பகுதி. சரிங்களா? ஒட்டுமொத்த தமிழகம் ப்ளஸ் ஆந்திரா மாநிலத்தில் நெல்லூர் வரை இருக்கும் இல்லையா, அது வரையிலுமே வந்து பார்த்திங்கன்னா இவர் ஆட்சி செஞ்சதாக இருக்கும். அடுத்தது இந்த சுந்தரபாண்டியனுக்கும் வீர சோமேஸ்வரன் அப்படின்றவருக்கும் இடையில் வந்துட்டு ஒரு போர் நடந்திருக்கும். எந்த இடத்துல அப்படின்னா கண்ணனூர் அப்படின்ற இடத்துல. இதில் யார் வெற்றி பெற்று இருப்பாங்கன்னா சுந்தர பாண்டியன் வந்துட்டு வெற்றி பெற்று இருப்பார். இதனுடைய கூட்டு அரசர்கள், அதாவது சடையவர்மன் சுந்தர பாண்டியனுடைய கூட்டு அரசர்கள் யாருன்னா விக்ரமபாண்டியன், வீரபாண்டியன். இப்போ சடையவர்மன் சுந்தர பாண்டியனுக்கு அப்புறமா வந்துட்டு பதவி ஏற்றவர் யாருன்னா மாரவர்மன் குலசேகர பாண்டியன். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மகன்கள் இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா வீரபாண்டியன், இன்னொருத்தர் சுந்தரபாண்டியன். இவர் வீரபாண்டியனை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னவா அறிவிச்சிருப்பாருன்னா கூட்டு அரசராக அறிவிச்சிருப்பார். சுந்தரபாண்டியனை வந்துட்டு அறிவிச்சிருக்க மாட்டார். அதனால் தந்தையின் மீதுள்ள கோபத்தினால் வந்துட்டு அவரை வந்துட்டு கொலை செய்ய முயற்சி பண்ணியிருந்திருப்பார். சரிங்களா? சுந்தரபாண்டியன் வந்துட்டு தந்தையின் மீது உள்ள கோபத்தினால அவரை கொன்னுட்டு அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலாவுதீன் கில்ஜியை மீட் பண்ண போயிடுவார். சரிங்களா? டெல்லியில் இருக்க அலாவுதீன் கில்ஜி கிட்ட அடைக்கலமுக்கு போயிடுவார். அங்கே அவர் சுந்தரபாண்டியனுடைய முயற்சியின் காரணமாக தான் மாலிக் கபூர் படையெடுப்பு நடந்திருக்கும். மாலிக் கபூர்னா யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜியுடைய தலைமை தளபதி தான் வந்து பார்த்திங்கன்னா மாலிக் கபூர். அவர் அங்கேருந்து நம்மளுடைய மதுரைக்கு வந்து பார்த்திங்கன்னா படையெடுத்து வந்து எல்லாத்தையும் வந்துட்டு
அவர் வின் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா மதுரையை வந்துட்டு ஆட்சி செஞ்ச ஒரு சுதந்திர முஸ்லீம் அரசரை வந்துட்டு நியமிச்சுட்டு போயிடுவாங்க. சரிங்களா? மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசை வந்துட்டு உருவாக்கிட்டு போயிடுவாங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா பிற்கால பாண்டியர்களுடைய ஆட்சியும் முடிவுக்கு வந்திருக்கும். சரிங்களா? அப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாரவர்மன் குலசேகர பாண்டியன் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பிற்கால சோழர்கள்லேயே ஒரு தடவை பார்த்துருப்போம். எங்கே நம்மளுடைய சோழ சாளுக்கிய அரசனான கடைசி அரசனான 3ஆம் ராஜேந்திர சோழனை தோற்கடிச்சிட்டு பாண்டியர்களுடைய ஆட்சி பகுதியை சோழ பகுதிகளை மாற்றினது வந்து பார்த்திங்கன்னா இவர் தான். யார்? மாரவர்மன் குலசேகர பாண்டியன். சரிங்களா? அப்போது இதில் முக்கியமான அரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிற்கால பாண்டியர்களில் முக்கியமான அரசர்கள் ஒன்று சடையவர்மன் சுந்தர பாண்டியன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மாரவர்மன் குலசேகர பாண்டியன். ஓகேங்களா? மாரவர்மன் குலசேகர பாண்டியனுடைய பையனான சுந்தர பாண்டியன் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவரை கொன்னுட்டு டெல்லியில் அலாவுதீன் கில்ஜியோடைய அடைக்கலத்துக்கு போயிடுவார். அங்கேருந்து மாலிக் கபூர் படையெடுத்து வந்து அந்த பாண்டிய அரசு இரண்டாக பிளவுபட்டுட்டு மதுரையை வந்துட்டு ஆட்சி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி டெல்லி சுல்தானுக்கு கீழே ஆட்சி செய்கிற மாதிரி ஒரு முஸ்லீம் அரசரை வந்து நியமிச்சுட்டு போயிடுவாங்க. சரிங்களா? இதோட பிற்கால பாண்டியர்களுடைய ஆட்சி வந்துட்டு முடிவுக்கு வந்துடும். சரி, இவங்களுடைய ஆட்சி அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னுரிமை வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு தான் கொடுத்துட்ருந்தாங்க. எந்த பிளேஸ்க்கு அதிகமான முன்னுரிமை இருக்குன்னா மதுரைக்கு. மதுரையை பொதுமக்கள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கூடல் அப்படின்னு சொல்லுவாங்க. கூடல் நகர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் மதுரையை வந்துட்டு கூடல் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இதே அரசர்கள் வந்துட்டு பார்த்தாங்கன்னா கூடல் கோன் கூடல் காவலன். கூடல் மதுரையினுடைய அரசன், கோன்னா அரசன் அப்படின்ற பொருளும் வரும். கூடல் கோன்னா மதுரையுடைய அரசன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கூடல் காவலன்னா மதுரையுடைய காவலன் அப்படின்ற பொருளும் படும். சரிங்களா? இதில் முக்கியமானதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலத்துக்கும் அவங்க காலத்துக்குள்ள பேர் டிஃப்ரென்ஸ் தான் அதிகமாக கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. அதாவது மங்களம் அல்லது சதுர்வேதி மங்களம் அப்படின்றது என்ன அப்படின்னா பிராமணர்கள் குடியிருப்பு. மங்களம் அல்லது சதுர்வேதி மங்களம் அப்படின்றது என்னவா சொல்லுவாங்கன்னா பிராமணர்களோட குடியிருப்பை தான் வந்துட்டு அவங்க மங்களம் சதுர்வேதி மங்களம்னு சொல்லுவாங்க. இதே நில உடைமைக்காரர்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பூமி புத்திரர் அப்படி இல்லைன்னா வேளாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமி புத்திரர் அல்லது வேளாளர். இதே பிரதம மந்திரி என்னன்னு சொல்கிறாங்கன்னா உத்திர மந்திரி. பிரதம மந்திரியை உத்திர மந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. அரசு செயலகத்தை எழுத்து மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசு செயலகம் எழுத்து மண்டபம் என அழைக்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்தது அமைச்சர்கள் யார் யார் இருந்தாங்க பாருங்கள். மாணிக்கவாசகர், மாறன்காரி, குலச்சிறையார். மாணிக்கவாசகர், மாறன்காரி, குலச்சிறையார். அவங்கள பற்றி இம்பார்ட்டண்ட்டாக பெருசாலாம் எதுவும் கிடையாது. படைத்தளபதியோட பட்டங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பள்ளிவேலன், பராந்தகன் பள்ளிவேலன், மாறன் ஆதித்யன், தென்னவன் தமிழ்வேல் இப்படின்ற பட்டப்பெயர்கள் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா படைத்தளபதிக்கு வந்துட்டு வழங்கப்பட்டது. சரிங்களா? வழக்கம் போல் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மண்டலங்கள், நாடுகள், கூற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. இங்கே ஊருன்னு இல்லாமல் 4 வகையான பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க. என்னென்னா மங்களம்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிராமணர்களுடைய குடியிருப்பு தான் வந்து மங்களம். நகரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நகர மக்கள், ஊர், குடி அப்படின்ட்டு 4 பிரிவாக பிரிச்சிருப்பாங்க. நம்ம சோழர்களாக இருக்கட்டும் பண்டைய காலத்துலேயும் சரி எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா மண்டலங்கள், நாடுகள், கூற்றம், ஊர். இதே பண்டைய காலத்தில் ஊர் வந்துட்டு 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க. மூதூர், சிற்றூர் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. இதே வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா மண்டலங்கள், நாடுகள், கூற்றம் பிற்கால பாண்டியர்கள் காலத்தில் மங்களம், நகரம், ஊர், குடி அப்படின்னு 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. இதை நாடுகளை நிர்வாகம் பண்ணுறவர்களை வந்துட்டு பார்த்திங்கன்னா நாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. நாடுகளை நிர்வாகம் பண்ணுறவங்கள நாட்டார் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராம நிர்வாகம். கிராம நிர்வாகம் குறித்து வந்து பார்த்திங்கன்னா கிபி 800 திருநெல்வேலி மானூர் கல்வெட்டு கிராம நிர்வாகம் குறித்து கூறுகிறது. நம்ம சோழர்களுடைய கிராம நிர்வாகம் பற்றி கூறுவது எதுனா உத்திரமேரூர் கல்வெட்டு. இதே பிற்கால பாண்டியர்களுடைய கிராம நிர்வாகம் பற்றி கூறுவது அப்படின்னு கேட்டாங்கன்னா திருநெல்வேலி மானூர் கல்வெட்டு கிராம நிர்வாகம் குறித்து கூறுகிறது. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா புகழ்பெற்ற சைவ வைணவ அடியார்கள் வந்துட்டு இந்த காலத்தில் வாழ்ந்தாங்க. அதான் நாயன்மார்கள், ஆழ்வார்கள், 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள் வந்துட்டு இருப்பாங்க. பாண்டியர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், சமஸ்கிருதம் ரெண்டுமே வந்துட்டு ஆதரிச்சாங்க.
பாண்டியர்கள் தமிழ் சமஸ்கிருதம் 2 மொழிகளையுமே ஆதரிச்சாங்க. குதிரை வணிகத்தில் வந்துட்டு மோஸ்ட்லாக ஈடுபட்டாங்க. அந்த வணிகத்தில் ஈடுபடுறவங்களுக்கு பேர் குதிரை செட்டிகள் அப்படின்னு வந்துட்டு பேர் வச்சாங்க. சரிங்களா, குதிரை வணிகம் அதிகமாக பண்ணாங்க. அந்த குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவங்களுக்கு பேர் என்னென்னா குதிரை செட்டிகள் அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. சரி, ஓகே. காயல்பட்டினம்னு நம்ம படித்தோம் இல்லையா? அப்போ அந்த காயல்பட்டினம் அப்படின்றது இப்போ எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. ஓகேங்களா, காயல்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டம். குதிரை வணிகம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாசப் அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரை வணிகம் வாசப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குதிரை வணிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 10,000த்திற்கும் மேற்பட்ட குதிரைகள் வந்துட்டு பாண்டிய ஆட்சியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இறக்குமதி செஞ்சாங்க. ஒரு குதிரையோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 200 தினார்கள். 200 தினார்கள், அதாவது தினார்கள்னால் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, தங்க நாணயம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா முகல்ஸ்கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, முகல்ஸ்கிட்ட இருந்தும் அது மட்டும் இல்லாமல் டெல்லி சுல்தான்கள் கிட்ட இருந்தும் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான குதிரைகள் வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க. அந்த வாங்கின ஒரு குதிரையோட விலை வந்து பார்த்திங்கன்னா 200 தினார்கள். ஓகேங்களா, 200 தினார்கள். தினாரா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தங்க நாணயம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் இதோட முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு ஈவினிங் கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன்ஸில் பார்ப்போம். தேங்க்யூ.